எப்போ சொல்ற டயலாக் தான், நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி. எனக்கு வந்திருக்க அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் இந்த கூட்டத்துக்கே நான் வந்திருக்கேன். நான் இனிமேல் அந்த 5000 ரூபாய் கொடுத்துல யாரையும் ஏமாத்த முடியாது. அவங்க காசு கிடையாது. இத்தனை வருஷமா அப்பன் மகன் பேர எல்லாம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அவங்க இத்தனை வருஷமா எவ்வளவு சுரண்டி இருப்பாங்க. அந்த பணம் எங்க பணம் நாங்க நினைச்சுக்கிறோம். நாங்க போய் வீடு வீட பணம் போடுங்க, எங்க அக்கௌண்ட்டுக்கு ஏறிச்சு நாங்க எடுத்துக்கிட்டோம். மகளிருக்கு பஸ் கொடுத்திருக்காரு, ஃப்ரீ பஸ், இந்த மாதிரி பஸ் கொடுத்துருக்காரு, ரைட். எனக்கு ஒரு கிலோ அரிசி எவ்வளவு? மகளிருக்கு ஃப்ரீ கொடுக்குறதில்ல, டிரான்ஸ்போர்ட் என்ன வருமானத்தில் போயிட்டு இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் 12 மணி வரைக்கும் திறக்க வச்சுட்டாரு. அது யோசிக்கணும்ல. ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாரு. ஃப்ரீ பஸ்ல 4 டிக்கெட் எடுத்து 50 ரூபானா அவர் ஒரே பாட்டில் 50 ரூபா வாங்கிட்டு போறாரு. அது யோசிக்கணும்னா ஒயின் ஷாப்ல கிடையாது. இதுதான் முத இன்னைக்கு பேசுறேன்னா என்ன இந்த கிளிக்கிறேன்னா இதுலயே யோசிச்சுட்டு இருந்தவங்க என்னென்ன பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிறைய கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம். இந்த டைம் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஒரு சான்ஸ் இருக்கா? இல்லை, என்னோட ஓட்டு வந்து ரெட்டாலுக்கு தான் போடுவோங்க. என் சின்னம் வந்து மாறாது. எம்ஜிஆரோட எம்ஜிஆர் என் பேர் எப்பயுமே எங்களுக்கு அந்த ரெட்டையில் தான். 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆனால் மகளிருக்கு நிறைய பண்ணியிருக்காங்களா அவங்களும்? நான் ஃப்ரீ பஸ் கொடுத்தது சரியாக பஸ் வரதில்லை. அப்புறம் கரெக்ட் டைம் நிறுத்துறது கிடையாது. காசு பஸ்ஸில் போனப்போ கூட நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வந்து சேஃபாக வந்தோம். இப்போ பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. இருந்தால் கூட கண்டு தான் போகிறாங்க, நிறுத்தாமல் போகிறாங்க. எப்படின்னா சப்போஸ் நாங்களாம் இருக்கோம், காலேஜ் பிள்ளைங்க இருக்காங்க, வயசு பிள்ளைங்க இருப்பாங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களாம் ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? நாங்களே பார்த்துருக்கோம் கண்ணால். அவங்க நாங்கள் தூக்கி வரதுக்குள்ளாரி சருன்னு வண்டி எடுக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க உயிர் பேசினா யார் பார்ப்பா? ஆனால் பண்ணலை. இதை ஏற்றி அதை வரைக்கும் குறைக்கிறது, அதை பறித்து இதை ஏற்றுறது தேவையாக இல்லை. நான் எதுக்கு நான் அப்படி பண்ணணும்? அவர் எங்களோட காசு எங்களுக்கே கொடுக்கறதுக்கு எதுக்கு அவர் பண்ணணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்குது. இப்போ பெண்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? எங்கள் காசு எங்களுக்கே கொடுக்கறது ஏற்றுங்களா? இதான் மக்களுக்கு ஒவ்வொரு கார்டுக்கு வரவே இல்லைண்ணா. சக்கரை கார்டுக்கு வருது, அரிசி கார்டு வருது. சக்கரை கார்டுக்கு வந்தால் அரிசி கார்டு வர மாட்டேங்குது. இது எதுக்கு நான் கொடுக்கணும்? கொடுக்காமே இருந்துக்கலாம். இல்லை, நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்களே. இந்த 5000 ரூபாய் வச்சு எவ்வளோ வாங்கலாம், பொருள் வாங்கலாம். என்ன இப்போ விலைவாசி இருக்கிற வச்சுட்டு என்ன வாங்க முடியும்? ஒன்றுமே வாங்க முடியாது. ஒரு கிலோ அரிசி வாங்கினாலே 100 ரூபா இருக்கு. என்ன இவங்க சாப்பிட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எப்படி இதுக்கு கொடுக்கலாம்? மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பொங்கல் பரிசு, இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. லேப்டாப் இருக்கிறது ஓட்டு கிடைக்காதுன்ற பயத்தில் கொடுக்குறாங்கண்ணா. அவ்வளோதான், ஓட்டு கிடைக்காதுன்ற பயத்தில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு தைரியம் இருந்தால் இதெல்லாம் கொடுக்காம ஜெயிக்கலாம். எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்போ 11th 12th படிக்கிறப்பெல்லாம் கொடுக்கல. அது ஜெயலலிதா வந்தப்பெல்லாம் கூட ஜெயலலிதா வந்து கொடுத்தது கூட இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா வந்து கொடுத்தது கூட கம்மி தான். இதெல்லாம் இது சொல்லப்போனால் +1 +2 கொடுக்கணும். அது கொரோனா வந்த டைமும் கொடுக்கல. இந்த மாச காசு போட்டுருக்காங்க. அது எதுக்கு போட்டுடுறாங்க? இப்போ டிஎம்கேவுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தராததுக்கு காரணம் என்ன? எனக்கு ஆதரவு தராங்கன்னா இவங்க என்னென்ன செஞ்சுட்டாங்கன்னு ஆதரவு கொடுக்கறதுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இன்னொரு என்ன செஞ்சுருக்காங்க? உதயநிதி ஸ்டாலின்லாம் எல்லாமே வந்து பார்க்குறாரு, ஹெல்ப் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் அது சொல்கிறாங்க. பயத்தில் ஹெல்ப் பண்ணுறாருன்னா, பயத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு. தோற்று போயிடும்ன்ற பயத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு. ஜெயிக்க மாட்டோம்ன்ற பயத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு. பசங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணதில்லை. அதே மாதிரி தான் நான் பையன் எது சொன்னாலும் வீட்டில் நடக்கும். அதே மாதிரி தான் பிள்ளைங்க எது சொன்னாலும் கண்டிப்பாக ஒன்றுமே நடந்ததில்லை. இவங்க தான் போன வருஷம் ஓட்டு போட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும். என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. எதுக்கு நான் என்ன ஒருவேளை இந்த இவங்க கொடுத்த இலவசம் உதவிகள், மகளிர் உதவித்தொகை, இந்த இலவச பயணம், பெண்கள், அதெல்லாம் வச்சு ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா 2026 ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு விஷயம், இன்னைக்கு தோல்வி பயத்தினால இன்னைக்கு காலையில் ஸ்டாலின் அறிவிக்கிறார். மாதம் 1000 ரூபா கொடுக்குற உதவித்தொகையை இன்னைக்கு மட்டுமே 5000 ரூபா பெண்களை கவர் பண்றதுக்காக 5000 ரூபா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலையில் அறிவிச்சு எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. இது தேர்தல் தோல்வி பயத்தினால ஸ்டாலின் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதை அறிவிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் இந்த பணம் இன்னைக்கு போயிருக்கு. எதனால திடீர்னு அறிவிக்கணும்? 2000 சொல்லி போட்டிருக்காங்க. இத்தனை வருஷமா இது வரவே இல்லைங்களா?